செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த செய்தியாளர்கள் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த போகி பழைய பொருட்களை எல்லாம் எரிப்பார்கள். அதுபோல நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு அவர்கள் தீர்ப்பார்கள் என்று உங்கள் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு தூய்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எந்த விதமான பணிகளையும் செய்யாமல் இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாக அதிகாரிக்கு என்னுடைய மறு வேண்டுகோள் என்று சொன்னால், பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளில் நீங்கள் பார்த்து அதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட பிரிட்டிஷ் கலெக்டர் அவர்களுடைய சமாதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே இருக்கிறது. ஆகவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த காலத்திலே பிரிட்டிஷ் அவர்களுடைய சமாதியை கூட பார்ப்பதற்கு செய்வதற்கான வசதிகளை இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை. ஆகவே அதனை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பல்வேறு நீர்நிலைகளிலே ஒசூர் சுற்றி இருக்கின்ற நீர்நிலைகளிலே ஆகாய தாமரை படிந்து சுமார் 70% பரப்பிலே அது ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய இதையும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டுகிறோம் என்று சொல்லி எந்த விதமான பணிகளும் நடைபெறவில்லை. உதாரணத்துக்கு இங்கு நம்முடைய தேவர் சேர்வு என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இன்னும் ஒரு மாதத்திலே தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. அதனை ஒரு CSR ஆக்டிவிட்டி மூலமாக செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது அப்படியே விட்டுவிட்டு, அதுவும் அதே மேல துட்டு சேர்வு என்று ஒசூர் நகரத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ராமநாயக்க நீரி போன்றவையெல்லாம் இன்றைக்கு 75% ஆகாய தாமரை பதிந்து தண்ணீரை நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சுகாதார கேடுகளை வருகின்ற காலங்களிலே இன்றைக்கு அதை நிர்வகிக்க வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். ஓசூர், பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகங்களிலே, சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸிலே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக, எனக்கு வேண்டிய நண்பர் முத்துசாமி அவர்களுடைய நிலத்தினை வேறு ஒரு பட்டா போட்டு அதை விற்கக்கூடிய சூழ்நிலையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி குறித்து நான் சாராட்சியர் அவர்களிடமும் அந்த நிலப்பதிவாளர் அவர்கள் அலுவலகத்திலுமே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். வேறு ஒரு அபகரிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளிலே எடுத்து பட்டாவிலே சேர்த்து என்கரப்மெண்ட் சர்டிபிகேட்ல அதனுடைய பெயரை நீக்கி இது ரெஜிஸ்டர் செய்வதற்கு, பத்திரப்பதிவு செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். இது எனக்கு தெரிந்த தகவல். அதற்கு மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் இது போல நடப்பதாக பல்வேறு அதிகாரிகளுடன் கூட்டு சேர்வதற்காக சில ஆவண பதிப்பாளர்கள் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்வதாக தெரிகிறது. உடனடியாக இது அரசு தலையிடவில்லை என்று சொன்னால் பல்வேறு ஆப்சன்டி லேண்ட்லார்டுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோய் போகும். இது பாண்டிச்சேரியில் நடந்ததாக சொன்னார்கள். இப்பொழுது நம்முடைய பகுதியிலே ஒசூர்லையும் பாகலூர்லையும் நில விலை மதிப்பு ஏறியது காரணமாக இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆகவே
நம்முடைய அரசாங்கம் இதில் தனி கவனம் செலுத்தி செய்யவில்லை என்று சொன்னால் பல்வேறு விதமாக வன்முறைகள் நேரிடும். சொத்துக்கள் பறிப்போனவர்கள் வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது பல்வேறு சிரமங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த ஆண்டு எங்களுடைய தேரோட்டம் காலையிலேயே 6 மணி அளவிலேயே தொடங்க இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு சந்திர கிரகணம். அதனுடைய 1 மணிக்குள்ளே எல்லா விதமான செயல்பாடுகளையும் முடித்து ஆண்டவன் திருக்கோயிலுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இது மக்களுக்கு உங்கள் மூலமாக 6 மணிக்கு இந்த நேரங்களிலே நாம் தேரோட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். ஆக பக்தாதிகளுக்கெல்லாம் உங்கள் மூலமாக ஒரு விண்ணப்பத்தை செய்து அவர்களெல்லாம் விரைவாக வர வேண்டும். அதே போல அன்னதானம் செய்கிறவர்களெல்லாம் 12 மணிக்குள்ளே அன்னதானத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 மணிக்கு கிராமம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த தகவல்கள்லாம் நீங்கள் அவருக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாதாள சாக்கடை பணி செய்பவர்கள் எல்லாம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எந்த விதமான ஒரு இந்த சாலையிலே வேலை நடக்கிறது என்று சொல்லுவதும் இல்லை. ஒரு அந்த சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய எந்த பாதுகாப்பு செய்யவில்லை. யாரு கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது என்ற போதில் தான் சொல்லுகிறார்களே. நம்முடைய மேயர் அதை தனி கவனம் செலுத்தி எந்த இடத்துல பாதாள சாக்கடைகள் வேலை நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆட்கள் செய்கிறார்கள் என்ற அளவிலே நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் செய்வதற்காக அந்த கான்ட்ராக்டர் அவர்களிடம் நீங்கள் பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.